தான் படம். வீக்கெண்டு மேலே ஏத்துன்னு சொன்னா இன்னொருத்தவன் ரேவந்தம் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்களும் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, பேச விடுறா. ரேவந்தங்களா போயிட்டானா அவன் எட்டி பார்த்துட்டு போவான். அவன் எட்டி பார்த்துட்டு போவான். சொல்லுவோம் பாரு, கருவத்தை பார்த்துட்டு போறது இது அந்த மாதிரி வேலை பண்ணுவான். ஆனா மேட்டர் என்னன்னா, அதான் இது நாளையதான் இன்னைக்கே நல்லா போயிருக்கு. பிஎம்எஸ்ல நல்லாவே போயிருக்கு ஒர்க்கிங் டேல. ஏதாவது பிஎம்எஸ் திறந்து பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் அந்த இது நல்லா இருக்கு. ஏன் இப்ப என்னுடைய அக்கௌண்ட்ல கூட அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கான். ரீபுக் நல்ல புக்கு. எனக்கு உண்மையிலே லீக் ஆன வைபே இல்ல தெரியுமா. அதாவது படம் நாசமா போனா லீக் ஆன வைப்பு இருக்கும். படம் நல்லா ஸ்டேபிளா தான் போகுது. ஆனா ரொம்ப அதிகமா கலெக்ஷன் நாங்க அதிகமா வரும்னு சொல்லிருக்கோம். நானும் ஹரி தினேஷ்லாம் இல்ல நீங்க சொன்னது எவ்வளவுன்னு இங்க சொல்லுங்க எல்லாரும் முன்னாடியும். நான் கரெக்டா தான் சொன்னேன். கலரை நான் என்ன சொன்னேன்னா, அப்ப படம் ரிலீஸ் ஆகலடா. ரிலீஸ் ஆகுது ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு நாள் இருக்கும். நாளைக்கு தான் படம் ரிலீஸ். அதான் இப்போ இந்த ஜூலை இதில் தான் அந்த டைம்ல இந்த படம் வந்துட்டு தளபதி கேரியர்ல 3rd ஹையஸ்டா வரும்னு சொன்னேன். இவரு 2nd ஹையஸ்ட் இந்த கோட் அடிச்சிருந்தாரு. அதான் இதுல அதான் ஆளாளுக்கு தான் எல்லாம் கோட் அடிச்சிரும். நான் கோட் அடிக்காது 400 பணம் அதிசயம் படம் 450 கோட் பண்ணிருக்கு. 50 கோடி குறைஞ்சா அதிசயம் நினைக்கிறேன். ஆனா 350 பண்ணிடும். 350 கண்டிப்பா மேல பண்ணிடும். ஜான் 9th ரிலீஸ் ஆயிருந்தா இதுதான் ஜான் 9th ரிலீஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். லியோக்கும் நம்மளுக்கும் தான் போட்டியே அந்த மாதிரி போயிருக்கும். ஆனா என்ன பண்றது, ஆனா கார்த்தி ப்ரோ இல்ல. ஆனா கார்த்தி ப்ரோ எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஹிந்தில எப்படா புக் ஆகுதுன்னு எனக்கும் புரியல. இந்த சொல்லுவானே எனக்கும் ஒன்றும் புரியல. டெல்லியில எல்லாம் ப்ரொடெஸ்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பீக் போகும் பாரு டெல்லிக்கு நார்த் சைட்லாம். ஏன்னா வந்து சிஎம் ஆனது அப்புறம் நார்த்ல இன்னும் பாப்புலர் ஆயிட்டாரு. இல்ல ஒரு இப்போ பிஎம்எஸ் மட்டும் இல்ல இப்போ பிஎம்எஸ்ல மட்டும் நேத்து மட்டும் ஹிந்தில அந்த ஜென் நெட்டா மட்டும் 50,000 டிக்கெட் வச்சிருக்கானுங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா 50,000 டிக்கெட்லாம் வைக்கிறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தல கூலிக்கும் ஹிந்தில ஆஃப்லைன்லயுமே இன்னும் நிறைய டிக்கெட். ஆமா கூலி ஹிந்தில கூட அமெரிக்கான கூட்டு கூட இது நடக்கல. ஏன் அந்த ரெக்கார்டு ஆமா கூலி ஹிந்தியில என்ன ரெக்கார்டை போடுங்க நான் கேட்க சொல்லு. 50,000 டிக்கெட்டை ஒவ்வொன்று புக் பண்ணி வச்சிருக்கோம் நேத்து. பாபிடேல் பேர்ல எழுத போறானுங்க. அப்ப கங்குவா ஏன்டா பண்ணலன்னு கேட்டு அப்ப அமித் இல்ல கலர் இதெல்லாம் பரவாயில்ல. நம்மளால ஒருத்தன் கோட் பண்ணிருந்தான். அது நல்ல விஷயம். ஏன் தெரியுமா, அமிதாப் பச்சனை வச்சு ஒண்ணு பண்ணியே என்ன பண்ண. அமிதாப் பச்சன் அங்க பெரிய ஆளு இருக்கிறதுல பெரிய. அமிதாப் பச்சன் வச்சு ஒண்ணு, அதுக்கடுத்து அமீர் கான் வச்சு ஒண்ணு, இப்போ ஒரு காலம் இல்ல நல்ல வேலை எஸ்ஆர்கே வைக்கல. ஏன்னா எஸ்ஆர்கே இப்ப கொஞ்சம் பாப்புலாரிட்டி மாதிரி இன்னும் நம்மளுக்கெல்லாம் எஸ்ஆர்கே சிம் பண்ணுவானுங்க. நானும் எஸ்ஆர்கே ஜெயிலர் 2ல வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தது. நல்ல வேலை இல்ல. அந்த பேர் நிறைய ஹித்திக் ரோஷன் போட்டிருக்கானுங்க. அவனுக்கு வார்த்தையே மயிறு மாதிரி போச்சு. அதை விட்டுரு. அது சம் கேமியோஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பெருசா பூம் கொடுக்கும். எப்படி சிவராஜ்குமார் அவன் ஒரு ஆளாவே அவனை வந்து ஒரு ஹீரோவா மெட்டீரியலாவே பார்த்தது இல்ல. ஆனா ஜெயிலர்ல அவன் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாலாம். அததான் சொல்றேன். ஒண்ணு நல்லா எடுக்கணும். இப்போ சரி இப்ப சூர்யா வந்துட்டு உனக்கு என்ன சரி இப்ப சூர்யா தானே இது பாரு ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, ரோலக்ஸ் டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி மறக்கச்சதே வந்துட்டு இவன் தான்டா கூலி. இவன் அந்த ப்ராஜெக்டே இது பண்ணிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எல்லாம் போச்சு. கைது தெரியாத கைதி 2 எடுப்பான்னு தெரியாது. கைதி நாமத்தை போட்டு போனான்டா. அதான்டா கார்த்தி வந்துட்டு அந்த லெவல் இன்டர்வியூல பேசியிருந்தா. இல்லடா ஒரு சரி கார்த்தி அப்போ கார் இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கும் பேண்டஸ்ல. அவன் பெருமையா சொல்லியிருந்தான். ஆமா இப்ப தளபதி அப்ப லியோனும் இருக்காருல்ல, தளபதி 67 பண்றாரு.
லோகேஷ் பான்பருக்கு கைதி 2 தான் பெருமையா சொல்லியிருந்தான். நான் கூட ரெடி, அதான் இந்த முடி இதெல்லாம் சொல்லியிருந்தான், நான் கூட ரெடி ஆயிட்டேன். ஒரு போன் கால் வந்துச்சுரா, லோகேஷே சேர்த்துல சொல்லியிருப்பான் கலரு. ரஜினி போன் பண்ணிட்டு என்னவா லியோ பண்ணியாம நம்மளுக்கும் ஒண்ணு பண்றது முடிஞ்சு அவள்தான். இந்த பக்கம் வாங்கினாங்க. அதான் இல்ல கார்த்தி எல்லாம் நெக்ஸ்ட் பாரு ரஜினி, நெக்ஸ்ட் பாரு இந்த ரஜினிகாந்த் ஹச்சினோட ஒரு படம் பண்ண போறான், செருப்பாலியா அடிப்பான். நடக்கும்டா, இல்ல நடக்கும். வினோத் தள்ள கை விட போலதான் ரஜினி வினோத்துக்கு போன் பண்ண பண்ணிட்டு அவன் என்னவா என்னன்னு பார்த்தேன், அந்த ரீமேக் நம்ம ஒரிஜினலா ஒண்ணு பண்ணலாம், இன்னொன்னு பண்ணுவான், அப்புறம் கூட்டு பண்ணிட்டு தெருவில் விடுவான். இதே மாதிரிதான் லியோ வந்துட்டு, அதான் லியோ தெரியும் ரீமேக். ஆனா லியோவோட நல்லா பண்றேன்னு போனான்டா கூலி. எல்லாருக்கும் தெரியும் லியோவோட, ஏன் லியோ கேஸ்டிங் விட பெரிய கேஸ்டிங் தான் வந்துட்டு உனக்கு கூலி. அதான் நாகார்ஜுனா, இந்த கேரளால இவன், அப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து 5 years பேக்கே பவுண்டட் ஆயிருந்துச்சு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாத்தியாடா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதைன்னு சொல்லும் போது சுதாரிச்சிருக்கணும். ஓ ஏன்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி இப்ப தெரியாம கேக்குறேன், லாக்டவுனுக்கு முன்னாடி நம்மளே வெப் சீரிஸ் ஒரு மயிரும் தெரியாது, ஹாலிவுட் படம் அதிகமா பார்க்க மாட்டோம், நம்ம மைண்டே வேற மாதிரி இருக்கும். 5 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இப்ப எல்லார் மைண்டும் ஒரு மாதிரி கரப்ட் ஆயிருக்கு. இந்த டைம்ல தான் அது அந்த கிழவனுக்கு தெரியல மாட்டினான். ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு எதுக்குச்சாரு அது கண்டுபிடிச்சா இல்ல இதுல எனக்கு அந்த சந்தேகம் தான். இன்டர்வல்ல எனக்கு ரொம்ப மைண்ட்ல ஓட்டினா, நான் மிருகங்களை எரிக்கிறதுதான் இதை கண்டுபிடிச்சேன்னு அந்த நாகார்ஜுன கிட்ட சொல்லுவான். மிருகத்தை எரிக்கிறதுக்கு சேர் எனக்கு அதான் ஒண்ணு புரியல, வேற ஏதாவது ஷேப்ல தான் பண்ணுவாங்க. மிருக சேர்ல இடம் உட்காரும், எனக்கு ரொம்ப தெரியல அது மிருகத்துக்கு எதுக்கு சேர்ல, வேற எதுவுமே கிடைக்கலையா? சொன்னது அதனால எடுத்து போட்டிருக்கானுங்க. அத பத்தி எல்லாம் இப்ப டாபிக் போச்சுன்னு வையன் போய்கிட்டே இருக்கணும்னா நம்ம பசங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியா போயிடும். ஒரு நிமிஷம் இல்ல மனபத்திரம் எல்லாமே ரஜினி தள்ள கட்டக்கூடாது. நீங்க வரைக்கும் வந்துட்டு லோகேஷ் ஊரை போட்டோ அடிக்கிறானுங்கன்னா அவன் ரைட்டிங் தான். ரஜினிக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க. முதல்ல ரஜினி எழுதின கதை ஒண்ணுமே இல்லை, அது பாபா தான் எழுதியிருக்கான். அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் ஆன் ஆஃப் தான் தெரியும். ரஜினி வந்து கூலி ஆடையில நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு ஷாட் நல்லாவே வரல, ஆனாலும் சத்தியமா கிழவன் கோத்து விட்டு போனாடா. அதை விட பெரிய சீன் எதுவுமே இல்ல தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது எந்த ஆக்டரும் இல்ல தமிழ்ல, எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் இதை பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்துட்டு கேவலமா நடிச்சேன். ஆமா நான் கேவலமா நடிச்சேன், அந்த ஆக்டர் வந்துட்டு ஓகே தான், அந்த டேரக்டர் எனக்கு ஓகே சொல்லிட்டாரு அந்த சீன்ன்ற மாதிரி எவனும் சொன்னது கிடையாது. அப்பவே லோகேஷ் கிடையாது. ஆனா என்ன பண்றது, எல்லாருமே லோகேஷ் அண்டர்ஸ்டிமேட் பண்றாரு. லோகேஷ்னா யார் தெரியுமா? ஏன்னா லியோவே நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு ஜெம் மாதிரி கொண்டு போனான். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அதான் அந்த பிளாஷ்பேக்ல கொஞ்சம் வந்து ரத்னகுமார் ஒரு பண்ணான். கம்ப்ளீட்டா என் படம் நான் புளிச்சிட்டான். ஆனா இல்ல இல்லடா இந்த பொழப்ப எடுக்க கூடாதுன்னு தான் கூலியில அதான் ரத்னகுமார் சுத்தமா இல்லை. அவன் படத்துல காரணம் நம்ம மென்டல், இவளே அவனே கலாச்சி போட்டு காரணம் நம்ம மென்டல் ஈகோ. ஆமா ஆமா இவன் நம்மள ஸ்டேஜ்ல அசிங்கப்படுத்துறானே, இவன் நம்ம படத்துல ஒர்க் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்ல அவன் ரத்னா ஒரு நல்ல படமும் இல்ல லோகேஷ் இன்னைக்குமே அவன் விஜய் ஃபேன் சொன்னது கிடையாது. ஆனா விஜய் பிடிக்கும், விஜய் ஃபேன்னா ரசிக்கலாம். ஏன்னா அது அவங்க விசுவாசமாவும் இருப்பான். அவன் இன்னொன்னு அவன் படத்துல பாரு கண்டிப்பா இவன் அதான்டா இல்லடா. இப்போ என்னைக்குமே சுச்சுவேஷன் பார்த்து விஜய் ஃபேன் சொல்றோம் நம்ப கூடாது, ஆளாளுக்கு வருவானுங்க. ஆனா அட்லி எல்லாம் பேரு அவன் ராஜாராணி எடுக்கும்போது சொன்னான், அதுக்கப்புறமா சொல்லியிருந்தான் நிறைய டைம் நண்பன் ஷூட்டிங் போய் சொல்லியிருந்தான் அவனுக்கு ரஜினியும் பிடிக்கும். ஆனா ரஜினி ஃபேன்ஸ் என்ன பண்ணானு இல்ல அவனுக்கு ரஜினி பிடிக்குது, அவன் ரஜினி ஃபேன் தானே. அவன் மயிரா ஏன் இது எப்படித்தான் பாக்குது இல்ல கலரை ஒரு இல்லடா. அதான் ஏன் தெரியுமா, இல்லடா ஏன் தெரியுமா, சிவாஜி த பாஸ், எந்திரன் எல்லாத்துக்கும் கோ டைரக்டர் இதெல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சதே அட்லி தான் பண்ணியிருப்பான். எல்லாத்துலயும் இந்திரன் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருப்பான்.
இப்ப நான் சரி இப்ப நான் ஏன்டா இப்போ அதான் அழைச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ரஜினி படத்துல வந்து எனக்கு வேலை செய்ய இது கிடையாது, சங்கர் கூட வேலை செய்யறேன்னா கண்டிப்பா எனக்கு ரஜினி பிடிக்கும். ஏன்னா அதான் படம் படம் நல்லதான் இருக்கும். சிவாஜி த பாஸ் சூப்பர், எல்லாம் மெகா ஹிட். கண்டிப்பா ரஜினி எல்லாம் வேற மாதிரி நான் புகழ்ந்து இருப்பேன். அப்ப நான் என்ன ரஜினி ஃபேன் தான் வரும், விஜய் ஃபேன் தான் வரும். சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான். எப்ப வந்து நண்பன் படம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பதான் வந்து அவர் பர்சனலா விஜய் பிடிக்க ஆரம்பிச்சு. இவனுங்க இல்ல நைஸா அட்லியே வந்து ரஜினி ஃபேன் ஃபீல்டு இழுவு பார்ப்பாங்க. அதான் நீ மாசல்ல அதான் ரஜினி ஃபீல்டுவானுங்க. மயிலும் இல்ல அட்லி அப்பத்துல இருந்தே விஜய் நோட் பண்ண ரஜினி மயிரை கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா இவ எங்க ட்ரிகர் ஆயிருப்பான் இவன் அட்லி ரஜினி விஜய் அடிக்க ஸ்டார்ட் பண்ணது இல்லை. அப்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப இருக்கும். நீ இவ்வளவு ஏன்டா ஜவான் எடுக்கும் நம்ம அட்லி வந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருந்தான். ஆமா இல்லடா ஜவான் எடுத்தது இல்ல, ஜவான் எடுக்கிறான் ஹிந்தியில மீட் பண்றான், ஹிந்தியில விஜய் போகலாம், எல்லா மீட்லயும் விஜய் போகலாம். அதான் விசுவாசம். இங்க சும்மா சென்னையில வந்துட்டு லாயல கலைஞர் பேச இது பேசுறேன் அப்படின்னு இல்ல. இன்னொன்னு லோகேஷுக்கு பேசவே தெரியாது. அது லாயல்டி. அதான் லாயல்டி. அதான் சொல்றேன். இப்ப சிஎம் போடுறது இல்ல பெரிய இதுல பைத்தியக்கார ஃபேன் யாருன்னு கேட்டா நெல்சன் தான். நெல்சன் விஜய் ஃபேன் தான், டவுட் இல்ல, அது யாரும் சொல்ல முடியாது. ஆனா பைத்தியக்காரன் கோலாறு இந்த சொல்லுவான் பாரு, அவன் அசால்ட்டா இருப்பான்டா. நீ ஒண்ணுல கலர் நெல்சன் கிட்ட நீ 1000 கோடி கொடுத்து படம் எடுக்க சொன்னாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டைப் பண்ணுவான் அவன். புரியுதா? அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ணுவான் எல்லாத்தையும். கேட்டா வாக்கினா சார் லவ் பண்ணுங்க சார் லைஃப் அது ஏன்னு தெரியாது. இல்ல நல்லாதான் எடுப்பான். டைம் கொடுக்கணும்டா எந்த டைரக்டருக்கா இருந்தாலும். அந்த டைமுக்கு அவனுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது அவனுக்கு? அந்த படம் முருகதாஸ் கிடைச்ச படம் வந்து இவனுக்கு போச்சு. அப்ப அவனுக்கு டைமே இல்லப்பா. அவனுக்கு விட்டு வருதுடா. இல்ல பண்ண மாட்டேன், ரீகனெக்ட் பண்ணது பக் ஆச்சு. இதுல நடுவுல ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த கவின் படம் ஒண்ணு ஹாய் வருது இல்ல நயன்தாரா கூட, அந்த படம் வந்துட்டு இப்ப இந்த படத்தோட கிளாஷ் ஆகுது. அதான் இந்த விஸ்வநாதன் அம்சம். இதுல நான் வந்துட்டு ஆமா கிளாஷ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கலர் வந்து கலர் பேசுற வாய்ஸ் கேட்டா எனக்கு என்னமோ விஜிலாண்டி பேசுற மாதிரியே இருக்குடா. விஜிலாண்டி அவன் என்ன வயசான பேசட்டும். இல்ல 7 ஸ்கிரீன் தான் கவின் படத்துக்கு ப்ரொடியூசர். 7 ஸ்கிரீன் போட்டு விட்டான். டேட் சேம் டேட்ல வருது, ஆகஸ்ட் 14. இந்த சைடு கேரளா படம் 2 வருது. மேட்ரு என்னன்னா, சில பேர் விஸ்வநாதன் சன்னு இப்போ அஜித் ஃபேன்ஸ் ஃபிளாப் ஆகணும்னு தான் ஆசைப்படுறானுங்க. ஒரு உண்மையை சொன்னா அது இன்சைட் சோர்ஸ்ல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன், நான் டீட்டெயிலா ஒன்று சொல்ல முடியாது. எனக்கு அதுல வேலை பார்த்த பையன் கூட ஒருத்தன் வந்துட்டு பேசினான். அந்த படம் வந்துட்டு ஊத்தி வந்து அவனுங்களும் சொல்லியிருந்தானுங்க. இதை நான் இங்க வந்து சொன்னேன்னு இவன் வன்மத்துல சொல்றான், இவனும் வந்துட்டு இது பண்றான்னு சொல்லுவானுங்க. இன்சைட் சோர்ஸ்லயே அந்த படம் கேவலமா தான் போகுது. அது வந்த பிறகுதான் இவனுங்களுக்கு தெரியும். ஆனா இது அதான் சொல்றேன்னு, ஒரு ஒரு அமரன் கொடுத்துட்டா அடுத்த படம் வந்துட்டு அதே மாதிரி ஓடும்னு நினைக்கிறது, ஒரு கருப்பு கொடுத்துட்டா அடுத்த படம் அதே மாதிரி ஓடும்னு நினைக்கிறது. இல்லடா நல்ல படம் எல்லாருக்கும் வரும். அதாவது லாரன்ஸுக்கு காஞ்சனா 100 கோடி எல்லாமே. காஞ்சனா 2 100, 3 100. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் 100. அது வந்து அந்த காஞ்சனா வந்து அந்த காஞ்சனாக்கான பிராண்ட், லாரன்ஸுக்கான பிராண்ட். அதான் சொல்றேன். இல்ல லாரன்ஸ் வேற ஏதாவது படம் எடுத்தானா அதான் அமரன் அந்த மாதிரி ஓடும், கருப்பும் அந்த மாதிரி ஒரு டிவோஷனல் இதுல போடும். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இப்ப எஸ்ஏ வந்து திரும்ப கேஜிஎஃப் 3 எடுத்தானா அதுக்கு ஒரு டாக்ஸிக் இல்ல, டாக்ஸிக் வேல்யூ இல்ல. அதான் டாக்ஸிக்கே உனக்கு கேஜிஎஃப் மாதிரி பண்ணாது. அதனாலதான் அவனை ஏசிட்டு தைரியமா இது பண்ணிட்டு போறாங்க. சின்ன பசங்க எல்லாம் அலௌட் என்ன, டாக்ஸிக் வரத்துக்கு போவாரம் தெரிஞ்சா செருப்பால் அடிப்பாங்க. அந்த படத்தையே வந்துட்டு அதுவும் சாதா இப்போ ஒண்ணும் இல்ல, ஏ படத்திலேயே டிஃப்ரெண்ட் தான். இப்ப கூலி என்ன மயிருக்கு ஏ கொடுத்தான்னு இருக்கும்,
ஜனநாயகனாவது விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவருக்கு ஒரு நெருக்கடிக்கு இது ஏ கொடுத்தான்னு இருக்கும். அதான். ஆனா என்ன கேட்டா கரெக்டா ஏ கொடுத்தது வந்துட்டு கொடுத்தானுங்களே. கரெக்டா ஏ கொடுத்தது என்ன கேட்டா வடச்சென்னை கொடுத்தது கரெக்ட் தான். ராயனுக்கெல்லாம் செருப்பால் அடிக்கணும். ராயன் இல்லாம என்ன மயிருக்கு ஏ கொடுத்தான்னு தெரியல. வடச்சென்னை கரெக்டா ஏ கொடுத்தானுங்க. தெரியல, நல்ல ஏ அதாவது கரெக்டான ஏ படம் அது தெரியல. வடச்சென்னை வேற என்ன இருக்கு. ராட்சசனே ஏ படம் இல்லடா. ஆமா இல்ல, ராட்சசன் ஏ இல்ல. ஆமாண்டா, தெரியல. ஆனா சாமி சரியான படம் தான். சரியான பீக் படம்டா இது. இப்போ யாரா போர் அடிச்சா கூட ராட்சசன் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. வேற மாதிரி. திடீர்னு ஏதோ அந்த ஆட்டோ தாண்டி போகும். ஒரு ஹிண்ட் தரேன். இது எனக்கு கேக்குதா? ஹலோ, இல்லடா இந்த இல்ல ராட்சசன் படத்துல ஒரு காஜ் சார் இருப்பான்ல, அந்த பொண்ணு கதவு சாத்த சொல்லிட்டு வருவானே, அந்த கிளாஸ் ரூம்ல நான் படிச்சேன். சாந்தோம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அது நான் 11th அங்கதான் படிச்சேன். ஸ்கூல்ல ஷூட்டிங் விட்டானுங்க. ஆனா அந்த மாதிரி சார் அந்த ஸ்கூல்ல இருந்தானு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. ஆனா கலாய்ப்போம் நாங்க அந்த டைம்ல. ஒரு சார் அந்த மாதிரி இருப்போம், கலாய்ப்போம். அந்த மாதிரினா அந்த மாதிரி இல்ல, லூசு அவன். ஆனா கலாய்ப்போம். நான் படிச்ச ஸ்கூல்ல தான் இது அந்த படத்தை எது வச்சானுங்க. சாந்தம் ஸ்கூல் தானே நிறைய படம்டா. இந்த வல்லவன்ல வந்துட்டு பிரேக்கப் ஆகிற சீன்ஸ், அந்த ஆடிட்டோரியம், அங்கதான் எல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்றது. முகமுடி கூட அங்க மேல செட்டு போட்டுக்கிட்டானுங்க. நம்ம அண்ணன் படம் ஏதாவது எடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணு போண்டா கலரு. பார்த்தா சிவகார்த்தியன் படம் எடுத்தானுங்க அங்க. இந்த படம் இருக்குது மான்கரத்துல வர பாக்ஸிங் அந்த சீன் வந்துட்டு அந்த இந்த ஆக்டர் நடக்கும். இவன் கூட ஏதோ ஒரு ஓலா இந்த ஏதோ கால்டாக்ஸ்ல இருந்து இறங்குவான். இந்த இவனை கூட்டு. ஆமா, அது அந்த ஸ்கூல் தான், சாந்தம் தான். நான் நேர்ல பார்த்த ஆக்டர் வந்துட்டு பார்த்தா ஜெயம் ரவி பார்த்திருக்கேன், பிரபுதேவா பார்த்திருக்கேன், நயன்தாரா பார்த்திருக்கேன். கலரை உதயநிதி ஆக்டரா இருக்கும்போது பாத்திருக்கேன்டா. மாமா வீடு பெசனர்ல இருக்கும்போது அங்க இது கதிரவன் காதல் ஷூட்டிங் நடந்துச்சு. ஆனா பெரிய ஆக்டர் யாரையும் பார்த்தது நான் பெருசா. தளபதி இப்ப பாத்திருக்கேன். அதான் தளபதி. உதயநிதி அந்த டைம்ல தெரியாது. நயன்தாரா பக்கத்துல உட்காந்துக்கிறான், கண்ணு எதிர்க்க பார்த்தேன். இந்த கிரவுண்ட் பக்கத்துல ஷூட்டிங் இது. ஆனா இப்ப எல்லாரும் சந்தானம் தான் பிரைஸ் பண்ணானுங்க. அவன் தான் எல்லார்கிட்ட கை காட்டின இதுவும் தான். உதயநிதி நெக்குல மயிரா உட்காந்துருந்தான் அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல. அவன் பாட்டுக்கு மயிரா கூட மதிக்கல யாரையும். ஒரு ஹீரோ அந்த காட்டுறதுதான். அதான் அவங்க அப்பா மாதிரியே பண்ணிருந்தா போல ஷூட்டிங் ஸ்பாட்ல. விக்ரம் நேர்ல பாத்திருக்கேன். நீ யார பாத்திருக்க? இந்த ஆக்டர் கமலா பட்டே. கமலிய வீட்டு பக்கத்துல வந்தான்டா கலரு. எம்என்எம் இங்க இருந்துதான் பால்கன்ல இருந்து பார்த்தா தெரியும்டா. அந்த மாதிரி வந்து நம்ம ஆனா யாரும் மதியல அவன. அது வேற விஷயம். ரஜினி பார்த்தது இல்ல, அஜித் பார்த்தது இல்ல. நம்ம யாரையும் பார்க்கல. நம்ம பார்த்தா டைரக்டா தளபதி தான். தளபதி எல்லாம் தளபதி பார்த்திருக்கேன், பெருசா தளபதி கிட்ட பார்த்திருக்கேன். நல்லா பெருசா நம்ம எய்ம் பெருசா இருக்கணும். எய்ம் பெருசா இல்ல பாக்குறாங்க ப்ரோ. ப்ரோ யாரா பேசுறது? டேய் என்னடா ஸ்பேஸ், டேய் என்னடா ட்விட்டர், டேய் சாமி விரும்புவாரு. வாழ்க்கையில் சில அடிகள் விழத்தான் செய்யுன்ற மாதிரி ஆண்ட்ராய்ட்ல போட்டா அப்படிதான் இருக்கும். ஐபோன் இது ஐபோன் வாங்க முடியும். ஒரு ரீகனெக்ட் பண்ணிட்டா அப்ப ஐபோன்ல நல்லா இருக்காது. ஐபோன்ல கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஐபோன்லயே பக் ஆகுதுன்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு இல்லை.
ம். இந்த எலான் மஸ்க் பச்சை பச்சா ஓட்டுவாங்கல்ல, ம். செத்த கூட முடியல. டேய், நீங்க ம். ஏன்னா நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு ஒரு என்ன கறிகடை பாய்? டேய் 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரும் இல்லையா? போர் அடிக்குதுடா டேய். டேய் ஜாக்கு, இவ்வளவு நேரம் எங்கடா போனா? நான் எதுவும் கறிகடை தப்பிக்க இங்கதான் மாட்டேன், இருந்துச்சு. பேசு. கறிகடை யாரும் அவன் ஃபுல்லா மியூட்லயே இருந்தான்டா இவ்வளவு நேரம். அதான் அவன் கறி வெட்டிட்டு என்ன இருந்தான். ஸ்பேஸ் ஆமா, பக் ஆயிட்டே இப்பெல்லாம் ஏன் இருக்குடா. சவுக்கு சிங்கர் வீடியோ போடுறா? சவுக்கு சிங்கர் வீடியோ ஏன் ட்ரெண்ட் ஆகுறது இல்ல? தனுஷை பத்தி பேசுனது மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. அது ஏன்னா தனுஷ் அது இவதான் அவன் கோளாறு கொடுத்துட்டே இருப்பான். என்னத்த சொல்லு. எனக்கும் லைட்டா பாவமா இருந்துச்சு தனுஷ் மேல. ஏய், உண்மையிலே எனக்கே கால் இதான் பண்றானுங்க, அதான் அடிக்கிறானுங்க. தனுஷ் மேல காண்டு யாருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காதுடா. அது சிம்பு ஃபேன்ஸ் தானே இருக்கும். ஆனா இவன் எல்லாரும் மேல எல்லாரையும் மேல காண்டாகிற மாதிரி இவன் பண்றான் ஒண்ணு. தெரியாம கேக்குறேன். இப்போ அரசியலுக்கு வர்றது இது பேசுறது வேற. வயசானவங்க எல்லாம் காலில் விழ வைக்கிறதுலாம் என்னடா இது? இது யாரா இது? இதெல்லாம் யாரா இது பண்ணா? அவன் மாமனார் என்னத்த சொல்ல. அவன் மாமனார் சொல்லிக்கிட்ட அதுவும் ஸ்டேஜ்ல எல்லாரும் அவங்க எதிரையும் மாமனாரே அவங்க மாமனாரே நம்ம காலில் தான் வந்து விழுந்தான். எனக்கு ஆனா ஒரு ஆசை இருந்தது. விழுந்தானா இல்லையா? இல்ல மாமனாரு தளபதி பார்க்க போயிருந்தேன். இல்ல வந்துட்டு வீட்டுக்கு எங்கனாவது போயிருக்கணும். ஆனா அவன் ஈகோ ஆல்ரெடி ஆனா சமாளிச்சு ஒண்ணு பேசிட்டான்டா. அதான் எனக்கு பொறாமலாம் இல்ல. இப்படி லைட்டா வராமலாம் இல்ல, வயிற்றுச்சல் லைட்டா மட்டும் லைட்டா இருக்கு. வைத்தறிச்சு. அது ஆக்சுவலா கலரை ஜெனிசல் பட்டாசு. அது ஆக்சுவலா அது கோயம்புத்தூர் ஒரு ட்ரிப்பு போனாங்க கேக்குதா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப வந்து மண்டையனை உள்ள வைக்கிற வச்சுட்டு ஒரு நடிகர் அவரு வராரு அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருப்பாப்புல மண்டையன். அப்போதுல இருந்தே வைத்தறிச்சல். அது பார்த்தேன். அது அப்பல இருந்துதான் இந்த நாய் வந்துட்டு விக்ரமுக்கும் அஜித்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். விக்ரம் ஃபங்க்ஷனுக்கு போறது, அஜித் ஃபங்க்ஷனுக்கு போறது, இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ல 10 நிமிஷத்துல ட்வீட் போட்டல. காலம் காலம் பதில் சம்திங் எதுவும் எனக்கு தமிழ் தெரியாது, ஏதோ போட்டிருந்தான். பதில் சொல்லுது. இப்போ உட்காந்து பார்க்க சொல்லு காலத்தை. டெய்லி டேக் பண்ணிடுங்க. அதை நம்ம செப்பாப்பெல்லாம் கன்சென்ட் கிடைக்குது. அதுக்கு இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு அடிச்சிருக்காங்க கலரை. நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஆளா இல்ல. புதுசா ஒரு மூணு ஆனா விஞ்ஞானிகள் இல்ல கார்த்தி கடிச்சிருக்காங்க. ப்ரோ. இப்போ இப்ப ஏன் தனுஷ் இப்போ வந்து நிக்கிறான்? நீங்க எல்லாம் யாராவது டவுட் பண்ணலாம். 31 எலெக்ஷன்ல வந்துட்டு தனுஷ் நிக்கிறான். நான் நிக்க மாட்டான். 31 தான் கட்சியே ஆரம்பிப்பான். 31 அப்புறம் தான் கட்சியே ஆரம்பிப்பான். ஆனா இப்போ இது எப்படின்னா, இது ஒரு கட்சி தான். ஏன் இதை சொல்றேன்னா, யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அலெக்ஸ் அவனை நம்ம கட்சி பெரிய ஆளாக தேவையில்ல. அதுக்குன்ட்டு ஒரு கேங் இருக்குது. அந்த சொறி நான் இங்க பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும். அப்ப பாத்துக்கலாம். இல்லங்க, பொதுமக்கள் கலாய்க்கிற மாதிரி தனுஷ் பேசுறான். அது அவனுக்குதான் பேரு. இப்ப கூட அதான். இல்ல இவன் எது பண்ணாலும் இது எப்படின்னா, டிஎம்கேலயே வந்துட்டு விஜய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனானப்பட்ட டிஎம்கேன்ற, ஏன்னா எல்லாமே இருக்குது. கோடிக்கணக்கான சொத்து, லட்ச கோடிக்கணக்கான சொத்து, எவ்வளவு மீடியா, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கிறவனாலே ஒரு மயிறு போடுக்க முடியும். ஏன்னா ஒரு கிரவுண்ட்லயும் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் இருக்கானுங்க அதிகமா. விஜய் ஃபேன்ஸ் பேசுறதை தாண்டி விமன் சப்போர்ட் அதிகம் தான் தளபதிக்கு. அதை நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். நான் அதுக்கு நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். விஏ பண்ணதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கண்ணெதிர்க்க பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க ஏரியால ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அதை திட்டலான்னு போன ஒரு ஆள் இருந்தாரு, டிஎம்கே ஆள். அதாவது நானும் சில பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு போனோம். நாங்க ஏதாவது எங்க டீம் இருக்குது. ஆனா எங்களுக்கு முன்னாடி அந்த ஆளை எல்லாருமே வந்து கேட்டது இல்லைன்னா, இந்த ஆன்டிங்க, வயசானவங்க, பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு செம்ம திட்டு. அவன் ஓடுற அளவுக்கு பண்ணி திட்டி விட்டாங்க. எங்க ஏரியால நடந்துச்சு. கரண்ட் கட் ஆகும்போது
சோழிங்கநல்லூர் தொகுதியில வந்துட்டு கரண்ட் கட் ஆகும்போது பார்த்தா ஒரு டிஎம்கே ஆளு, அந்த ஆளு ஒரு கோளாறு, புரியுதா? விஜய் போட்டு திட்டினே இருந்தான். ஒரு நடுவுல இங்க ஒரு கீழே ஃப்ளோர்ல இறங்கிட்டு திட்டினே இருந்தான். அபார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளோரு கீழே இறங்கி சுத்தறிவரவும் பார்த்துனே இருந்தாங்க. சுத்தறிவரம் பார்த்துனே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்துட்டு கேட்டாங்க, நான் ரொம்ப நேரம் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீ சரியில்லை, போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கரண்ட் கட் ஆகுறதுனால எல்லாம் வெளியே இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு திட்டிருந்தாங்க. என் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நான் பார்த்துன்னு இருந்தேன். கேட்கலாமா இல்லதான் நான் எனக்கே கேட்கலாமா இதுவான்னு தோணும். ஆனா அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான், அசிங்கமா இங்க மேல இருந்து கத்த முடியாது. ஆனா பார்த்தா கீழே இருக்கிறவங்களே அவனை முடிச்சாங்க, புரியுதா? கிளீன் ஸ்வைப் அந்த மாதிரி. அதோட வாய மூணவன் தான். அன்னைக்குதான் பார்த்தா அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டா ஓப்பனா, கரண்ட் அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்மளால தான் பதவி ஏற்ற பிறகு ரொம்ப கரண்ட் கட் ஆச்சு நடுவில் ஒரு டைம்ல. அந்த டைம்ல கூட விமன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்க ஏரியா தான் நான் கண்ணு எதிர்க்க பார்த்தது. இதை ஏன் சொல்றேன்னா, இதுதான் இந்த பிஆர் மீடியா சன் நியூஸ் இந்த யாராலையும் அதான் இதெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. இது காலம் ரொம்ப காலம் அந்த சன் டிவி எல்லாம் எனக்குலாம் வெளியே அந்த சன் டிவி எல்லாம் ஒரு 4 நாள் கட் பண்ணுங்க. சன் நியூஸ் சீரியல் பார்க்க ஆனா ஒன்னு சொல்லிட்டா வேற கவர்மெண்ட் இருந்தா சன் நியூஸ் இல்லடா, என்னது சன் நியூஸ் எல்லாம் கட் பண்ண தேவையில்ல, டைரக்டா சன் டிவி தான். சன் டிவில எப்படி கட் பண்ண முடியும்? சன் நியூஸ் நினைச்சா இல்ல நான் இல்ல நினைச்சா நினைச்சா பண்ணலாம். ஆனா சன் நியூஸ் மேல ஒரு நிமிஷம், ஆனா சன் நியூஸ் மேல உனக்கு அபிஷியலாவே பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா நிறைய ஃபேக் நியூஸ், அபியூசிவ் கண்டென்ட்ஸ், சங்கீதா போட்டோ நிறைய இருக்கு. நியூஸ் சேனலுடைய டைரக்டா சன் டிவில கை வச்சாலும் அப்படியே பகன்னு எரியும் அவனுங்களுக்கு. அப்பதான் உடனே இல்லடா அப்பம் புள்ள 2 பேர் ட்வீட் போடானுங்க. உடனே வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் சோஃபா மாடல் அரசு வந்துட்டு எங்களை அமுக்க பாக்குது, சோஃபா மாடல் அரசு எங்களை ஒடுக்க பாக்குது, எங்களை நசுக்க பாக்குறாங்க. அப்பதான் அவனுங்களுக்கு வந்து ஐயோ தெரியாம இவனை தொட்டுட்டேன், இவனை ஏன் தொட்டேன்னு அப்பதான் ஃபீல் பண்ணுவானுங்க. ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளு இன்னொரு டைம் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி ரொம்ப கராரா பண்ணுவாருன்னு தோணுது. கராரானா என்னது ரொம்ப நீ அதுக்கெல்லாம் போவாத. இது இடைத்தேர்தல்ல வந்து எல்லா சீட்டுகளும் வந்து ஒரு முக்காவாசி சீட் அடிச்சாலே போதும். ஆல்ரெடி ரொம்ப கடன்ல இருக்கு. நம்ம ஆளு நல்லது பண்றதுக்கும் அதை பேட்ச் ஒர்க் தான் பாப்பாரு. ரொம்ப ஏதாவது தமிழ்நாடு ஓகே அது செட்டில் ஆகிட்ட மாதிரி ஒரு ஓரளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அப்பதான் வந்து நோண்டுவாரு. பேட்ச் ஒர்க் வேலை பேட்ச் ஒர்க் நடக்கும். நமக்கு மேண்டேட் இல்ல. இந்த பை எலெக்ஷன்ல முடிஞ்சுன்னா அப்ப நம்ம எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோமோ நம்ம வந்து ஒரு கான்பிடென்ட்டா ஒரு 115 வந்து சின்ன வச்சுக்கோயேன். இப்போ 7 தொகுதி ராஜினாமா பண்ணிருக்காங்களா, இன்னும் கன்ஃபார்ம் 3 பண்ணுவானுங்க. மொத்தம் 10ல நம்ம 8 வச்சுன்னு வச்சுக்கோயேன், 114 வருமா. அதனால 5 காங்கிரஸ் நம்ம சீட்டு தான் அது. அவனுங்க தனியா போடாத, அந்த நாய்ங்க வெளில போடாதனால வெளில போக மாட்டானுங்க. 5 நம்மளுதுதான். இல்ல ப்ரோ, அவனுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. அவனுங்களை கைத்து பிடிச்சு வெளில தள்ளலாம், வெளில போக மாட்டானுங்க. 5 நம்மளுதுதான். அப்புறம் ஆடுவோம் பாரு இருந்தாலும் ஆட்டம், அப்ப சாவானுங்க இவனுங்க. இது நீ பண்றது எப்ப தளபதி ஜெயலலிதா மாதிரி அவன்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா டிஎம்கே போட்டு செருப்பால் அடிக்கணும். ஒரு